தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அருவிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே, தேவ நீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமீன். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நற்செய்தி நம்பிக்கைக்கும் பகுத்தறிவுக்கும் இடையிலான உறவை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. மனித பகுத்தறிவின்படி நம் வாழ்க்கையை வாழ்வது நல்லதா? நிச்சயமாக. விவேகம் எனும் இயற்கையான நற்பண்பு என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரியான செயல்முறையை பகுத்தறிய நமது மனித பகுத்தறிவை பயன்படுத்தும் திறனாகும். நன்மையை அடைவதற்கும் தீமையை தவிர்ப்பதற்கும் மிகவும் நியாயமானதை தேர்ந்தெடுப்பதே அது. துரதிர்ஷ்டமாக நாம் பெரும்பாலும் விவேகத்தின் அடிப்படையில் அல்லாமல் கட்டுக்கடங்காத உணர்ச்சிகள் மற்றும் ஒழுங்கற்ற ஆசைகளின் அடிப்படையிலேயே முடிவுகளை எடுத்துக்கொள்கிறோம். அந்த குழப்பங்களை களைந்து மிகவும் நியாயமான செயல்முறையை நாம் தேர்ந்தெடுக்க விவேகம் நமக்கு உதவி செய்கிறது. இருப்பினும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளின் சித்தத்தை தேர்ந்தெடுக்க நாம் விரும்பினால் இயற்கையான விவேகம் மட்டும் போதாது. கடவுளின் சித்தம் பகுத்தறிவுக்கும் இயற்கையான விவேகத்திற்கும் முரணானது அல்ல. அது நமது இயற்கையான மனங்களால் மட்டுமே பகுத்தறியக்கூடியவற்றிற்கு அப்பாற்பட்டது. இன்றைய நற்செய்தியில் நிக்கோதேமு எதிர்கொண்ட போராட்டமும் இதுவே. நன்கு மதிக்கப்பட்ட பரிசேயரான நிக்கோதேமு இயேசுவுடன் உரையாடுவதற்காக இரவில் அவரிடம் வந்தார். இயேசு அவரை அன்புடன் வரவேற்றார். அதைத் தொடர்ந்து அவர்கள் உரையாடினர். சில திருச்சபை தந்தையர்கள் இது இரவில் நடந்தது என்ற விவரத்தை நிக்கோதேமுவின் விசுவாசத்தின் ஒரு அடையாளமாக விளக்கியுள்ளனர். அது தெய்வீகமாக வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தால் இன்னும் ஒளியூட்டப்படவில்லை என்பதை அவர்கள் விளக்குகிறார்கள். இயேசுவிடம் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை அறிந்திருந்த அவர் தெளிவாக திறந்த மனதுடனும் ஆர்வத்துடனும் இருந்தார். அவருடைய ஆரம்ப வாழ்த்து இதற்கு சான்றாகும். ரபி, நீர் தேவனிடமிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிவோம். ஏனெனில் தேவன் ஒருவருடன் இருந்தால் அன்றி நீர் செய்கின்ற இந்த அற்புதங்களை ஒருவனும் செய்ய மாட்டான் என்ற வார்த்தைகளின் மூலமாகவும் இயேசுவின் அற்புதங்களை அறிந்திருந்த நிக்கோதேமு இதுபோன்ற காரியங்களை செய்ய ஒருவருக்கு தேவனால் மட்டுமே வல்லமை அளிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டார் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இது அவருடைய ஆர்வத்திற்கு வழி திறந்தது. அது அவரை உரையாடலுக்காக இயேசுவை தேடிச் செல்ல வழிவகுத்தது. விசுவாசத்திற்கு இது எப்பேற்பட்ட ஆழமான தொடக்க புள்ளி! நிக்கோதேமுவைப் போலவே ஜெபத்தின் போதோ மற்றவரின் பரிசுத்த சாட்சியத்தின் போதோ அல்லது நாம் இறைவார்த்தை வாசிக்கும் போதோ ஏதேனும் ஒரு வழியில் இறைவனுடைய சர்வ வல்லமையை நாம் சந்திக்கும் போது நம் இருதயத்தில் ஒருவித ஈர்ப்பை உணர்வோம். அத்தகைய அனுபவத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அதன்படி செயல்பட வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் தூய ஆவியானவரின் மென்மையான தூண்டுதல்களை நாம் மௌனமாக்கி விடுகிறோம். நிக்கோதேமு புரிதலை நாடினார். அவருக்கு இயேசுவின் பதில் அவருக்கு தேவைப்பட்டதாகவே இருந்தது. இயேசு நிக்கோதேமுவின் பாராட்டை பொருட்படுத்தவில்லை.
மாறாக அவர் நிக்கோதேமுவை ஒரு நபராக கருதி அவர் கேட்க வேண்டியதை கூறினார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவர் மேலிருந்து பிறக்காவிட்டால் அவன் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது என்பது. நாம் ஒரு தெய்வீக மர்மத்தை எதிர்கொள்ளும் போது நாம் அனைவரையும் போலவே நிக்கோதேமும் அவ்வாறு பதிலளித்தார். அவர் தனது இயல்பான பகுத்தறிவை மட்டுமே பயன்படுத்தி அதை கண்டறிய முயன்றார். முதிர்ச்சி அடைந்த ஒருவன் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? நிச்சயமாக அவன் தன் தாயின் கற்பத்திற்குள் மீண்டும் நுழைந்து மறுபடியும் பிறக்க முடியாது அல்லவா? இது ஒரு பொதுவான மனப்போக்கு. காரியங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவற்றை நாம் கண்டறிய விரும்புகிறோம். இருப்பினும் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரே வழி நமது மனித பகுத்தறிவை பரிசுத்த ஆவியின் கிருபையால் செழுமைப்படுத்தி மேம்படுத்துவதே ஆகும். அந்த காரணத்திற்காகவே இயேசு தொடர்ந்து மர்மமாக பேசுவதில் வலியுறுத்தி நிக்கோதேமுவை இயல்பான விவேகமான தீர்ப்புகளுக்கு அப்பால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட புரிதல்களுக்குள் நுழையச் செய்தார். ஆகவே மறுபடியும் பிறந்தால் அன்றி ஒருவன் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது என்ற இந்த ஆழமான விசுவாச சத்திய வார்த்தையை தியானித்து இன்று இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. வாழ்வுக்கு வாழ்வு கொடுக்கும் எம் அன்பு நேசரே, எம் இறைவா, உம்மையே நான் சரணாகதி அடைந்து உம்மை வணங்கி துதித்து மகிழ்கிறேன். இன்று உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களோடு நீங்காது இருப்பதை தியானித்து மகிழ்ந்து உம்மை கொண்டாடுகின்றேன், நன்றி கூறுகின்றேன். உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எங்கு செல்ல முடியும்? திருப்பாடல் ஆசிரியர் பாடுவதைப் போல மலைக்கு சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர், கடலுக்கு அடியில் சென்றாலும் அங்கும் இருக்கின்றீர், வானத்திற்கு மேல் எழும்பிச் சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். நாம் உமது திருச்சந்நிதியை விட்டு எங்கு செல்ல முடியும்? உமது அன்பை விட்டு நான் எப்படி விலகி ஓட முடியும்? உம்மை பிரிந்து எங்களால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாதையா என்பதை உணர்ந்து உமது பிரசன்னத்தை நான் விலகவே மாட்டேன் என்ற உறுதிப்பாட்டோடு உமது பாதத்திலே வந்து நிற்கிறேன். இந்த உலகத்தில் நான் யார் என்று இந்த உலக மனிதர்களுக்கு காட்டுவதற்காக நான் படைக்கப்படவில்லை. ஞானத்திலே முதிர்ச்சியடைந்து இந்த உலகத்தின் அறிவிலே சிறந்து விளங்கி நான் எப்படிப்பட்ட அறிவாளியாக இருக்கிறேன் என்பதை காண்பதற்காக அல்ல, மாறாக நிக்கோதேமுவைப் போல உண்மையான சத்தியத்தை அறிந்து அவருக்கு என்னை ஒப்புக்கொடுக்க இந்த நாளிலே மெய்யான தேவனே உம்மை தேடி வருகிறேன். உமது பாதத்திலே என் வாழ்க்கையை அர்ப்பணித்து மன்றாடுகிறேன். உமது வெளிச்சத்தால் எனது இதயத்தை வெளிச்சமாக மாற்றும். அஞ்ஞானத்திலிருந்து எனக்கு விடுதலை தரும். உண்மையான சத்தியத்தை உணர்ந்து அதற்கு என்னை அர்ப்பணிக்க எனக்கு அருள் தாரும். மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை, ஆவியானவருக்குள் பிறக்கும் அனுபவத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் இன்றைய எதிர்கால தலைமுறைகளையும் இதோ மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியே அவர்கள் உமது ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுவார்களாக. பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை அடைவராக. உண்மையானதை நேர்மையானதை தேர்ந்தெளியக்கூடிய வலிமையை தருவார்களாக. உண்மையான வார்த்தையை பிடித்து கொண்டு நேர்மையான வாழ்வை வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். விண்ணக வாழ்வை நோக்கிய மண்ணக பயணத்தில் பாவத்தை வெறுத்து பரலோகத்தை நேசித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியின் அருள் பொழிவை அளவின்றி பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.